இப்போது நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆதாயம்தான் நிச்சயமாக கிடைக்கும், மிராக்கள் தான் ஏற்படும். ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்ச கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ பிரபஞ்ச கனெக்ஷன்னா ஆதியிலேருந்து நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலேருந்து எப்படி சொல்லியிருக்குதுன்னா, கோயில் பூஜை, சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது, வாசப்படியில் கோலம் போடுறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வெள்ளிக்கிழமை காலையில் பொம்பளைங்க மட்டும் எழுந்து பூஜை பண்ணிடுறது, அவங்க பொம்பளைங்க மூலமாக ஆம்பளைங்களுக்கு அருள் வரணும், பொம்பளைங்க மூலமாக பொம்பளைங்களுக்கு பிறகுற ஆம்பளை குழந்தைங்களுக்கு அருள் வரணும். அது அது அந்த பெண்ணு வந்து அடங்கி அந்த வீட்டுக்கு செய்கிறாளா, அந்த எதிர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காலையில் எழுந்து செய்கிறா, அதனால தான் அவங்க வீட்டுக்கு நல்ல இன்கம் வருது. அந்த ஆன்மீகத்தை அடக்குமுறைக்காக ஒரு சமுதாயத்தையே தான் கீழே வச்சுக்கிறதுக்காக ஆன்மீகத்தை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. இன்னும் கூட அப்படி தான் நடக்குது. ஆனால் ஆன்மீகம்ன்றது அற்புதமான விஷயம். அதை நீங்கள் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் போங்க, போகலனாலும் அங்கே கோயிலில் நல்ல வருமானங்கிறவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உண்டியலில் போட்டுக்கிட்டோம், அந்த கோயில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இப்படி சொல்லிட்டுனாவே கோயிலுக்கு வருமானம் இல்லாத போயிடுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போது உங்களுக்கு அதுக்காக ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பூமியில் மொத்தமாக 50,000 பேர் தான் இருந்திருக்கலாங்க, 1,00,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கோயில்களில் வருமானத்தை வச்சு அந்த வர வருமானத்தை பஞ்சம் வர சமயத்தில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது பண்ணது. இப்போது நம்ம அந்த பூஜை புனஸ்காரங்க பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோவாகவே நம்ம பார்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவாகவே அங்கேருந்தே லைவில் போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே பார்த்துக்கலாம். அதில் நம்ம எப்படி காட்சி கொடுக்குதுன்னா, எந்த நேரத்தில் நீ எந்த வேண்டுதல் வேண்ட, எந்த கஷ்டத்தில் நீ இருக்கிறையோ அந்த கஷ்டத்துக்கு கரெக்டாக அப்போ தான் திருவண்ணாமலை பிரதோஷத்துக்கு அந்த நந்தி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் லைவில். இல்லை திருச்செந்தூரில் ஏதோ ஒரு இதில் காளி டிவியில் ஏதோ ஒன்று லைவ் போட்டுருப்பாங்க, அன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு ஒரு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிங்கத்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது அது உண்மையிலேயே நீங்கள் அபிஷேகத்தை அந்த இடத்துக்கே போய் பார்த்த மாதிரி தான் சமம். நீம்கரோலி பாபா நீங்கள் கட்டி எல்லா சாமி கூடவும் உங்கள் குலதெய்வத்து கூடவும் சேர்த்து நீங்கள் வணங்க ஆரம்பித்தா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய கதையை அப்புறமா வரேன். குலதெய்வம் எதுக்கு எல்லாரும் கும்பிடணும், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் ஒருத்தருக்கு உயிர் போகுது அப்படின்னா காப்பாற்றிடும். ஆப்போசிட் கடவுளையும் பார்த்துக்கும், நம்ம கடவுளையும் பார்த்துக்கும். மோஸ்ட்லி அந்த ஆப்போசிட் பர்சன் யாருன்னா அவங்களுக்கும் அவங்களே தான் குலதெய்வம்ன்றவங்களுக்கு உள்ளவே தான் அது நடக்கும். அவங்களுக்குள்ளேயே உயிர் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அந்த சமயத்தில் அந்த குலதெய்வம் காப்பாற்றிடும். அந்த கான்செப்டை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நடந்த சில அற்புதங்கள் விஷயங்களை சொல்லிவிட்டு எப்படி டிஜிட்டலாகவும் உங்கள் கூட வாழ்க்கையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எழுதுறது மூலமாகவும் வாயில் சன் பண்ணுறது மூலமாகவுமே உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேர் தெரியுங்களாங்க, நான் சொன்ன அந்த ஜலித்திருத்த 11 முறை நீங்கள் அந்த யாழ் மியூசிக் இந்த இதில் போய் 11 முறை கேட்டுடுங்க போதும், வாயில் கூட சொல்ல வேணாம், 11 முறை நீங்கள் கேட்டுட்டா போதும்னு சொன்னேன். நிறைய பேர் அதில் கொஞ்ச நாள் சொன்னாங்க 11 முறை, கொஞ்சம் அந்த பாட்டை அப்படியே ஓட விட்டுட்டு அதையே கேட்டாங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸோடு வருது, அப்படியே அந்த அந்த அவங்க அழகான ராகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு. அப்படியே அதுலேயே திருச்செந்தூர் இதெல்லாம் காட்டுறாங்க உங்களுக்கு. அதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்கும்னு சொன்னேங்க நான். ஆனால் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் தெரியல. ஒருத்தரானா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னோம்னா சாட்சியாக காட்டலான்னு பார்த்தா ஊரே உலகமே என்ன மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. இப்போது வெளியில் சொல்ல வேணாம், ஏன்னா நான் தான் இந்த வீடியோ போட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் யாராவது ஒன்று பார்த்தாங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களோ ஆப்போசிட் பார்ட்டியோ வெளியில் தெரியக்கூடாது, திருஷ்டி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானே சொல்கிற கான்செப்ட் தான் அது சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த. சரி, இப்போ நம்ம அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், அது டிஜிட்டல் தானேங்க. அந்த டிஜிட்டலாக தானே நான் சொன்னேன், அதை போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கன்னு. அதே மாதிரி தான் நான் வாராகிக்கும் சொல்லிக்கிறேன். கீதாஞ்சலின்ற இதில் போய்ட்டு 1008 வாராகி இதுவை 9 செவ்வாய்க்கிழமை நடுநிசையில் 11:30 ஆரம்பித்து இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அது அந்த மாதிரி இன்னும் சூப்பரான விஷயம்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களான்னா உங்கள் வீட்டில் நீம்கரோலி பாபா போய் எங்கே இந்த குலதெய்வத்து கூட போய் எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த சித்தர் போய் கனகம்பட்டி பழனிசாமினாலும் பேரே பழனி இருக்குது, அவர் பழனி கிட்டவே இருக்கிறாரு, அவர் முருகர், அது ஓகே. அவருக்குள்ளே போகர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் நீம்கரோலி பாபா எங்கோ இமயமலையில் இருக்கிறாரு. இன்றைக்கி பூராட நட்சத்திரம், கடுவெளி சித்தர் இன்றைக்கி தலை மேலே அடித்தார் என்ன. என்னை மறக்காத, ஏன் சொல்லுங்கள். சீரடியிலேருந்து வந்த பிரசாதத்தை அனுமன் ஜெயந்தி அன்றைக்கே என் கையில் வந்துச்சானா நான் கடுவெளி சித்தரை நினைக்க மாட்டேன். அதுக்காக ஒரு வேலை பண்ணார்.
ஷீரடியிலேருந்து ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு வந்த ஷீரடி பிரசாதத்தை இன்றைக்கி தான் என் கைக்கு வர மாதிரி பண்ணுறாரு. ஆனால் இந்த பில்டிங்குள்ளே வந்துடுச்சு. இந்த பில்டிங்குள்ளே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி விஷயம் இன்னும் நான் சொல்கிற நிறைய விஷயங்களும் கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறமா 59 முறை என்ன பண்ணணும், வர புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். ஏன் அன்னைக்கு நீங்கள் ஷீரடி சாய்பாபா, இவர் நீம்கரோலி பாபா, சத்ய சாய்பாபா 3 பேருமே சேர்த்து வணங்குறதோட அந்த 59ன்ற நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி என் சுயசரிதைக்காக நான் இந்த கதைகளை சொல்வதில்லை. நீங்கள் டிஜிட்டலாக ஒன்று கனெக்ட் ஆகும், நேர்லேயே ஒன்று கனெக்ட் ஆகும், அது இல்லாமல் கனவுல ஒன்று வரும். அதை நான் என்னது சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தானே சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரி தானே சொன்னாங்க அவங்க, அவங்க வீட்டில் இந்த மாதிரி தானே அவங்க பார்த்தாங்க, இந்த மாதிரி தான் நம்ம கூட இதை பார்க்கணுன்னு புரிஞ்சுக்கணும். என் கனவில் நேற்று எனக்கு இந்த வயசான காலத்தில் எனக்கு வளைகாப்பு நடத்துகிற மாதிரி கனவு காண்றேன் நான். அதுக்கு நான் சொல்கிறேன், கனவுலையே நான் ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் எப்போவுமே. அச்சோ அதை நான் ரகசியமாக வைக்கணுமே, நான் அந்த மாதிரி வளைகாப்பெல்லாம் இங்கே வச்சு நான் அதெல்லாம் பண்ணால் எல்லாருக்கும் தெரிய வந்துடுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி என்னை வளர்த்த அம்மா வராங்க கனவில். ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மர பொந்துக்குள்ளேயே உள்ள ஒரு கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, நாக பொந்து மாதிரி. அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்றாங்க. அதுக்குள்ளே ஒரு அம்மன் இருக்கிறாங்க. அது சின்ன கன்னி தெய்வம் மாதிரி இருக்குது. அந்த கன்னி தெய்வம் மாதிரி இருக்குது. அதை பார்த்து அது ஒரு சின்ன குட்டி பொண்ணு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை இன்றைக்கி வந்த கனவில் என்னை வளர்த்த அம்மாவும் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு குட்டி பொண்ணும் இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா வெளியிலே இருக்கிறாங்க. அது உள்ளே போய் அந்த குட்டி பொண்ணு பூஜை பண்ணுது. அந்த உள்ளே போய் குட்டி பொண்ணு அதுவும் ஒரு கன்னி தெய்வம் மாதிரின்றாங்க, அதுவும் ஒரு கன்னி தெய்வம்ன்றாங்க, அது ஒரு நாகம் மாதிரின்றாங்க. ஒரு சின்ன கன்னி தெய்வம் மாதிரி ஒரு சிலை உள்ளே இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன குட்டி பொண்ணு பாவட் சட்டை போட்ட பொண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா நாங்கள் கன்னி தெய்வம்னு, அந்த மாதிரி ஒரு பொண்ணே போய் பூஜை பண்ணுது. அதுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறேன், நம்ம அது உள்ளே போக வேணாம், அந்த கன்னி பொண்ணை பூஜை பண்ணட்டும், நம்ம அந்த அம்மாவுக்கு தேவையான ப்ரொவிஷன்லாம் வாங்கி போய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தர் வராரு. எங்கள் ஆஃபீஸில் ஹஸ்பண்டுக்கு கூட ஆஃபீஸில் வேலை பண்ணுறார் ஒருத்தர். அவர் வந்து என் கூட வரார். ஒரு கார் வந்து ஒரு பெரிய எஸ்யூவி வண்டி மாதிரி ஒன்று வராரு. அந்த வண்டியில் ஓட்டிகிட்டு வந்து அதுலேயே ப்ரொவிஷன், அரிசி பருப்பு இந்த மாதிரி இதுங்கள்லாம் போட்டுட்டு வந்து அந்த தெரு சந்தில் நம்ம போக முடியாது, நம்ம 2 பேரும் கையில் பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டு வாசப்படியாண்ட வச்சிடலான்ற மாதிரி. ஆனால் அந்த உள்ள ஒரு குட்டி ரூமில் தான் அந்த ஒரு மரம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அம்மன் மாதிரி இருக்குது, அங்கே குட்டி பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு தான் நம்ம வாங்கி போகிறோன்ற மாதிரி போகிறோம். இதில் எங்கள் வளர்த்த அம்மாவையும் நான் பார்க்குறேன். ஆக மொத்தத்தில் ஒரு அம்மனுக்கு பூஜை பண்ணுற ஒரு குட்டி பொண்ணு ஒரு குட்டி கன்னி தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது கனவுல வந்தது இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி தான் இந்த சீரடியோட பிரசாதம் என் கைக்கு வரப்போகுது. இந்த கனெக்ஷன் எனக்கு புரியல. அது ஏன் கன்னி தெய்வம் வந்தது கனவில், அந்த கன்னி பொண்ணு ஒரு இதுக்கு பூஜை பண்ணுற மாதிரி, அது எதுக்கு தெரியல. இவங்க விஜயான்றவங்க அவங்க கருணாகரன் ராஜ்ன்ற அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை நான் படிச்சிடுறேன். படிச்சுட்டு அடுத்தடுத்து நான் என்னுடைய விஷயங்கள் லிங்க்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகிறேன். நட்சத்திர ரீதியாக சில விஷயம் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதுக்காக தான் எப்படி நட்சத்திர ரீதியாக, ஃப்ரெண்டு ரீதியாக, உறவு ரீதியாக, நம்மளுக்கு நீம்கரோலி பாபா கனெக்ஷனு எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், வர அவிட்ட அன்றைக்கி செய்கிற விஷயத்த அதை அப்புறம் பண்ணுங்கள். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜயான்றங்க, ஓ இந்திய பெண்ணே பாரதி வணக்கம், நான் விஜயா. ஏன் அவங்க அதை ஒவ்வொரு முறையும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த அக்கௌண்ட் பேரில் கருணாகரன் இருக்குது. கருணாகரன்ன்ற பேரே எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. கருணாகரன்றவங்க வீட்டில் தான் என் சிஸ்டரு, எங்கள் அம்மா, எங்கள் சிஸ்டரோட பையன் எல்லாம் வந்து சிஸ்டரோட ஹஸ்பண்டு எல்லாமே ஒரு 3 வருஷம் இருந்தாங்க. இப்போ அவங்க கனடாவில் இருக்காங்க. அம்மா என் கிராமத்தில் ஊரில் இருக்காங்க. அவங்க அந்த கருணாகரன் அந்த ஹவுஸ் ஓனர், அவருக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனையாச்சு. அதனால் அந்த கருணாகரன்றது மறக்க முடியாதுன்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்த வீடு அவங்க பில்டிங்கில் வாடகை இருந்தாங்க பார்த்தீங்களா, இதே பில்டிங்கில் வாடகை இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு எனக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்றது புரியுது. அந்த வீட்டிலேருந்து தான் அன்றைக்கி நீம்கரோலி பாபா மாதிரி பிளாங்கெட் போத்துக்கிட்டு வந்து என் கையில் இருந்த அந்த கொழுக்கட்டை பாக்ஸை வாங்கிக்கிட்டாருன்னு சொன்னேன் பாருங்கள். அப்போ எதிர்க்க ராமன்றவர் இறங்கி வந்தாருன்னு சொன்னேன் பாருங்கள். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம். நான் இந்த கனெக்ஷன் வரும்போது ராமன்னு ஒருத்தரை இன்றைக்கும் பார்க்குறேன். அது டிஜிட்டலாக பார்க்குறேன். எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இவங்க வந்து விஜயான்றவங்க கருணாகரன்றதில் சொல்கிறாங்க, நான் விஜயா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு 59 முறை நீங்கள் சொன்ன மாதிரி நான் எழுதி முடிச்சிட்டேன், நன்றி சகோதரி. அன்றைக்கே வாராகி டிவி, இப்போ அவங்க டிவிக்கு போயிட்டாங்களா, டிஜிட்டலாக போயிட்டாங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள்? அன்று வாராகி டிவி சேனலை பார்க்க நேர்ந்தது. அதில் 59வது தடவையாக வாராகி விளக்கு பூஜையை காட்டினாங்க. 59 என்ற எண் நீம்கரோலி வாராகியும் நீம்கரோலியும் ஜாயின் ஆகிட்டாங்களா? நான் போன வாரமே எனக்கு ஜாயின் ஆனாங்கன்னு வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிறவங்களுக்கு சொன்னேன்னா, அது மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீம்கரோலி பாபாவும் குரோதன பைரவரும் ஜாயின் ஆனாங்க. நீம்கரோலி பாபாவும் வாராகியும் ஜாயின் ஆனாங்க. இங்கே நான் வாராகி செஞ்சு அந்த வாராகியை வந்து கண்ணன்ன்றவர் இப்போ கால் பட்டு தூரம் போய் விழுந்து அதை எடுத்து போய் நான் பயந்துக்கிட்டு சொல்கேட்ட பிள்ளையார்கிட்ட எடுத்து போய் வச்சுட்டேன். அதுலேருந்து வாராகின்றது ரொம்ப அழகாக வந்தது. எந்த பக்கம் பார்த்தாலும் பார்க்குற மாதிரி நம்ம கையால் செஞ்ச ஒரு சிலை அவ்வளோ சக்தியாக அவ்வளோ ஒரு உயிர்ப்போடு இருக்குதேன்னு இருந்தது. ஆனாலும் எடுத்து போய் வச்சுட்டேன். ஆனால் அங்கே போய் உட்கார வச்சுட்ட வாராகிய நீம்கரோலி பாபா தான் எடுத்துன்னு வந்தாருன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த விஷயத்தை மறுபடியும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு நட்சத்திர தொடர்பு வருது, அதுக்காக இன்றைக்கி மறுபடியும் நான் சொல்ல போகிறேன். எதையுமே நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி ஒரு ஸ்கூல் போனோம்னா எப்படி வந்து எக்ஸாமுக்கு கிட்ட ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக மறுபடியும் பழைய பாடங்களை கடகடன்னு ரீகால் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறேன். பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதே. அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 59 முறை இவங்க எழுதி முடிச்சிருக்காங்க. வாராகி டிவி சேனலில் 59வது தடவையாக வாராகி விளக்கு பூஜையை காட்டினாங்க. 59 என்ற எண் நீம்கரோலி பாபா வாராகி விளக்கு பூஜை ஒரே ஆச்சரியம்தான். ஓம் நீம்கரோலி பாபா போற்றி, ஜெய் வாராகி தாயே போற்றி, வாழ்க நலமுடன் வளமுடன் பாரதின்னு அவங்க போட்டிருக்காங்க. அது ஒன்று உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். நீம்கரோலி பாபா வந்து ஷீரடி பாபாவோடைய படத்தை கையிலேயே வச்சுருந்தார். சிலையோ இல்லை படமோ அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து சென்னையில் இருக்கிற வீராபுரம்ன்றதுக்கு வந்து போயிருக்கிறாரு. இப்போ தான் அடுத்த பதிவில் தான் நான் போட போகிறேன். அவர் அந்த கோயிலே வந்து ஹனுமன் கோயில் கிடையாது, அது முருகர் கோயில், அது தண்டாயுதபாணி முருகர் கோயில். அவர் அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு அவர் சென்னைக்கு வந்தது மெயின் முக்கிய காரணமே முருகர். அவருக்கு முருக பக்தி இருந்தது. அதையும் அவர் பவானி ஆனந்தர் தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன காரணம்னா பிரியதர்ஷினி, 2 பிரியதர்ஷினி, ஒரு பிரியதர்ஷினியும் பயங்கர பாபா டியோட்டி, அவங்க தான் ராஜமாதங்கி எல்லாம் அமைச்சது எனக்கு அதெல்லாம். இன்னொரு பிரியதர்ஷினி இருக்காங்க, அவங்களுடைய இதில் ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து பாபா படம் போட்டிருக்கோம். இன்னும் பிரியதர்ஷினி என்ற பேருக்கும் பாபாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னதுன்னு எனக்கு புரியல. அவங்களும் வந்து பாபா சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப பாபா பக்தியாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பவானி ஆனந்த்ன்றவங்க ஆதாம் இதில் போட்ட வீடியோவை அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை ஏன் எனக்கு அனுப்புகிறாங்கன்னா, அதுக்கு மறுநாள் ஒரு நிகழ்ச்சி எனக்கு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு அனுப்பணும், அதை நான் பார்த்துடணும். இல்லைன்னா இன்றைக்கி நடக்க போகிற நிகழ்ச்சி எனக்கு ஏன்னு புரிஞ்சிருக்காது. சரிங்களா? அப்படி தான் நீங்களும் வீடியோக்களை பார்க்கணுன்றதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அந்த பவானி ஆனந்தன் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1940கள் சமயத்தில் ஷீரடி சாய்பாபாவுடைய அருமையை பற்றி இந்த இந்தியா ஃபுல்லாக அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியும். ஆனால் நம்மளுக்கு உலகம் ஃபுல்லாக தெரியாத காலகட்டத்தில் நீம்கரோலி பாபா கையில் எப்போவுமே அந்த பாபாவுடைய படமோ சிலையோ ஒன்று வச்சுட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஷீரடி சாய்பாபாவுடைய பக்தராக நீம்கரோலி பாபா இருந்திருக்கின்றார் அப்படின்றத விஷயத்தை அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார். அந்த வீடியோவிலேயே தான் அவர் வந்து நீம்கரோலி பாபா என்னுடைய முன்ஜென்மம் வந்து யாழ்ப்பாணம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னது கூட. அந்த வீடியோவில் தான், அதே சேம் வீடியோவில் தான் அவர் வந்து சுந்தரம் சத்ய சாய்பாபா டெம்பிள்னு சொல்லிட்டு இது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. சத்ய சாய்பாபா பற்றியும் அவர் சொன்னது அதே வீடியோவில் தான். அந்த வீடியோவில் அவர் வந்து ஷீரடி சாய்பாபாவை பற்றி, ஷீரடி சாய்பாபாவுடைய பக்தராக நீம்கரோலி இருக்கிறாருன்னு சொல்லிட்ட மறுநாள் தான் என்னுடைய வீட்டில் என்னுடைய பிரதரின்லாவுடைய டாட்டர், அவங்க பேர் ஹரிதா, அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த அன்றைக்கி தான் கிளம்புறாங்க. அவங்க அன்றைக்கி தான் 12ஆம் தேதியோ 15ஆம் தேதி கிளம்புறாங்க. அவங்க 15ஆம் தேதி அவங்க ஷீரடி கிளம்புறாங்க. அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பேர் ஹரிதா. ஆனால் நான் ஹரின்னு மட்டும் தான் போட்டிருக்கேன் தம்ப்நெயில்ல. அது நட்சத்திர தொடர்பு எல்லாம் சொல்கிறேன். ஹரின்னா விஷ்ணு, உங்களுக்கு கண்ணன் விஷ்ணு அதெல்லாம் உங்களுக்கு. அவங்க
கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்டும் அவங்களும் அதே மாதிரி ஷீரடிக்கு போயிட்டு வந்து ஷீரடியிலேருந்து சாரியும் பிரசாதங்களும் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதையும் நானுங்க அப்போ போட்டிருப்பேன் வீடியோ. 2023 லாஸ்ட் டிசம்பர், இது டிசம்பர் முடிஞ்சு 2024 தொடங்கிச்சா என்னன்னு தெரியல. அவங்க ஷீரடி அந்த முறை போயிட்டு வந்தப்போ, இந்த முறை அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போகிறாங்க. அவங்க போகிற அன்றைக்கி நான் இந்த வீடியோ பார்க்குறேன். அவங்க ஷீரடி போகிற அன்றைக்கி நான் வீடியோ பார்க்குறேன். ஆனால் எனக்கு அப்போ புரிதல் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை என்னை பார்க்க வச்சுறாரு. பிரியதர்ஷினி அனுப்புனதுனால நான் பார்த்துட்றேன். அதில் நீம் கரோலி பாபாவே ஷீரடி சாய்பாபா அவருடைய பக்தர் தான் அப்படின்ற விஷயம். உலகமே ஷீரடி சாய்பாபாவுக்கு ஒரு சித்தர் மாதிரி அவ்வளோ சக்தி இருக்குதுன்ற விஷயம் தெரியாத காலம் அது. அந்த சமயத்தில் அவர் வச்சுருந்தாருன்றது பவானி ஆனந்தனவர் தான் சொல்கிறார். அந்த மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். ஆனால் நீம் கரோலி பாபா வந்து ஹனுமனுடைய ரூபம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஹனுமனை பார்த்து கூட நம்ம நீம் கரோலி பாபான்னு கும்பிடலாம். அதுக்கு தான் ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி நான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நீம் கரோலி பாபாவை அவரை நினச்சி கும்பிட சொன்னது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிட்டு எப்போவுமே பிரசாதம் என் வீட்டில் இவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய லட்டு பிரசாதம் இங்கே பாருங்கள். ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கரெக்டாக இந்த ஷீரடியினுடைய இதுக்குள்ளே 2 லட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இருக்குது உதி. இதை பார்த்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறட்டும். ஷீரடியோட உதி நீம் கரோலி பாபாவும் சேர்த்த மாதிரி பாருங்கள். நீம் கரோலி பாபா கூட நீம் கரோலி பாபாவே ஷீரடி சாய்பாபாவோட இது நீம் கரோலி பாபா மேலே இந்த ஷீரடியோட இன்றைக்கி எனக்கு பூராட நட்சத்திரம் கடுவெளி சித்தர் தான் அதை பண்ணுறாரு. ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கே இந்த பில்டிங்குள்ளே வந்துட்ட அந்த பிரசாதத்தை இன்றைக்கி பூராட நட்சத்திரம் கடுவெளி சித்தர் இது பண்ணுற கரெக்டாக 11/11 அது எனக்கு வரணும் அப்படின்றது பிரபஞ்ச விதி. இல்லைன்னா கடுவெளி சித்தர் என்னை அடிப்பார். ஏன்னா அவர் தான் பிரபஞ்சத்தை இத்தனை சித்தர்களை இத்தனை கனெக்ஷனில் ஏற்படுத்ததே நான் தான். உனக்கு அதை நீ புரிஞ்சுக்கணுன்னா போராடம் அன்றைக்கி தான் உனக்கு கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி இங்கே வந்துருச்சு. சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கி வரப்போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி இன்றைக்கே என் கைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வாங்கிட்டு வந்திருக்க சொல்லிட்டாங்கன்னு கீழ் வீட்டில் தான் அந்த பிரசாதம் இருந்தது ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி கடுவெளி சித்தருக்காக அது இன்றைக்கி பூராட நட்சத்திரம் அன்றைக்கி வருது. நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த நிமிஷம் வேண்டுங்க உங்கள் வேண்டுதல்களை. நான் இங்கே நீம் கரோலி பாபா மேலே ஷீரடி சாய்பாபாவுடைய விபூதியை அங்கே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிமிஷம் உங்கள் வேண்டுதலை வேண்டுங்க. அதே மாதிரி அவருடைய பிரசாதம் இங்கே பாருங்கள். கூடவே சத்ய சாய்பாபாவையும் நீங்கள் இந்த சத்ய சாய்பாபா மேலேயும் வைக்கிறேன். ஷீரடி சாய்பாபாவுடைய விபூதியை உங்கள் வேண்டுதலை வைங்க. உங்கள் வேண்டுதல்கள் நல்லபடி நிறைவேறட்டும். இது நான் வைக்கிறேன். இப்போது அதே மாதிரி அந்த லட்டு இதுலேயும் ஒரு 2 லட்டு இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணல இன்னும். இதுலேயும் 2 லட்டு இருந்தது. கரெக்டாக 11/11 அது வந்த உடனே நம்ம சாப்பிட்ணுன்னு ஒரு லட்டு சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கெல்லாம் காட்டணுன்றதுக்காக இன்னொன்று எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலை. அவள் வந்து கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த. இந்த பாருங்கள், இந்த லட்டு பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீம் கரோலி பாபாவையும் சத்ய சாய்பாபாவையும் நீம் கரோலி பாபாவையும் ஷீரடியிலிருந்து வந்த இந்த லட்டு பிரசாதத்தையும், அதுவும் ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கே வந்துருச்சு இது. ஆனால் இன்றைக்கி பூராடம் நட்சத்திரம் கடுவெளி சித்தர் நாளில் இது எனக்கு தொடர்பு வருது. இந்த லட்டு, இந்த நீம் கரோலி பாபா ஷீரடியினுடைய லட்டு, இதை பார்த்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறட்டும். நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் பார்த்துங்க. 59 முறை என்ன எழுதணும். அவிட்ட நட்சத்திரம் வருது. அவிட்ட நட்சத்திரம்னா நம்ம அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் ஜீவசமாதி ஆனது. ஆனால் அவர் பிறந்த நட்சத்திரம் அநேகமாக சுக்கிரனோடு தொடர்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. அவருக்கு வெள்ளிக்கிழமை சமயத்தில் ரொம்ப காட்சி கொடுக்கறது. வெள்ளிக்கிழமை பூஜை நான் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஹனுமன் ஜெயந்திக்காக நான் என்ன பண்ணேன்னா, நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. வெள்ளிக்கிழமை அவருக்கு வந்து ஒவ்வொருத்தராக ஜாயின் ஆகிட்டே வர்றாரு. பைரவர், புரோதன பைரவர் கூட ஜாயின் ஆகிறார் கருடன் பின்னாடிக்குதுன்றதுனால. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2-3 விஷயம் வேறு வாராகி கூட ஜாயின் ஆகிறாரா. அதுக்கப்புறம் வந்து லலிதாம்பிகை கூட ஜாயின் ஆகிறார். அவர் எப்படி ஜாயின் ஆகிறாரு சொல்லட்டுங்களா? நான் வந்து இதுக்காக 5 ஆப்பிள் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. 5 ஆப்பிளும் 9 வாழைப்பழமும் வச்சு கும்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு. அதுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் நான். அவர் முதலே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். அவர் என்ன பண்ணார், வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை போகவே இல்லை. அப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறேன், சரி இல்லைனா கூட பரவாயில்லன்னு ஒரு ஆப்பிள் இருந்தது வீட்டில், அது மட்டும் வச்சு கும்பிட்டுட்டேன். கும்பிட்டுட்டு பின்னாடி ஏன்னா அது கணக்கு வேறு. அதனால் வேண்டி என்ன ஆகுதுன்னா, இது இன்றைக்கி லலிதாம்பிகை கூட நீம் கரோலி கனெக்ஷன் ஆகணுன்றது விதி. அதனால் வேண்டி கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படிப்பேன் இல்லைங்களா லலிதா சகஸ்ரநாமம். நான் உங்கள் கூட சொன்னேன் பார்த்தீங்களா,
எத்தனையாவது முறையோ அது வேண்டும்போது 27வது வெள்ளிக்கிழமை வேண்டும்போது உங்களுக்கு நல்லது நடந்துரும்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த பிப்ரவரியிலேருந்து படிச்சுட்ருக்கேன் நான். படிச்சுட்டு இருக்கல அந்த ஒரு பாட்டு மாதிரி போகும் அழகாக அந்த சான்ஸ்கிரிட்டில். அதே என்ன ஒரு ஜோதி டிவின்னு நினைக்கிறேன் அது. அது லிங்க் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அதில் அது கரெக்டாக நான் படிக்கும்போது எப்போவுமே நடுவில் யாருன்னா வந்தால் கூட முன்னாடியே அவருக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி டீ போட்டுருவான். அந்த நேரம் அவர் வர டைமாக இருந்தால் கூட ஈவினிங்லேருந்து ஒரு 5லேருந்து நைட்டு ஒரு 7:30க்குள்ளே படிப்பேன். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணம் லேட் ஆகிடுச்சுன்னா தான் 9க்கு படிப்பேன். அந்த லலிதா சஹஸ்ரநாமம் படித்ததுனால மட்டும் அவ்வளவு பிரபஞ்ச விஷயங்கள் கிடச்சிதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அந்த படிச்சுட்டு இருக்கும்போது சென்டரில் இவர் ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் மோஸ்ட்லி வராது, வேண்டிக்குவேன் நான். அது முடிக்கிற வரைக்கும் ஃபோன் வரக்கூடாது எது ஒன்று. அது ஏனோ வந்துடுச்சு நடுவில். ஐயோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுக்காத இருக்கக்கூடாது, ஏதோ பிரபஞ்சம் நம்மளை எடுக்க சொல்லுது, சரி எடுத்துகிட்டு மறுபடியும் கூட ஒன்றா ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கிறேன். எடுத்தால் நீம் கரோலி பாபாவுக்கும் ட்ரெயினுக்கும் சம்மந்தங்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா நான். அவர் மெட்ரோ ட்ரெயினில் பின்னாடி வாய்ஸ் கேட்குது அனௌன்ஸ்மெண்ட். இதில் மெட்ரோ ட்ரெயினில் அவர் இருக்கிறார் போலுக்குது உள்ள. நீ ஆப்பிள் சொன்னியே நேற்று, நான் வாங்க மறந்துட்டேனே, இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, இனிமேல்ட்டு வாங்கிட்டு வந்தால் கூட கும்பிடுவியா? ஆப்பிள்ன்ற வார்த்தை வந்துடுச்சு ஃபோனில். நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கும்போது பாதியில் நிறுத்திட்டேன். அப்போ ட்ரெயின் கனெக்ஷன் வந்துச்சு, ஆப்பிள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு அவர். ஆனாலும் எனக்கு புரிஞ்சிச்சுன்றதுனால சரி எதுக்கும் வாங்கிட்டோம் நம்ம. அப்புறம் கூட தான் அவர் நினச்சி எதனா கும்பிடும்போது எதனா ஆப்பிள் இருக்கட்டுமே, வேணான்னு ஏன் சொல்வானேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஹாலில் நான் நினச்சிக்கிட்டே வேண்டிகிட்டே போகிறேன். ஒரு நான் சொன்னேன் பாருங்கள் பகவதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த விஷயமாக நினச்சிக்கிட்டே ஏதோ வேண்டிகிட்டே போகிறேன். அப்போ அவர் கையில் ஆப்பிளோட பெல் அடிக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை நினச்சா பெல் அடிச்சு தானே ஆமான்னு நினைப்போம் இல்லைங்களா. அதில் கையில் ஆப்பிளை வச்சுக்கிட்டு அவர் பெல் அடிக்கிறாரு அந்த சமயம். அப்போ லலிதாம்பிகை கூட திருமியச்சூர் லலிதாம்பிகை கூட நீம் கரோலி கனெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ அவங்க விஜயானுங்க சொன்னாங்க பாருங்கள், 59வது முறையாக அவங்க அந்த வாராகி இது காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போன வாரமே நான் சொல்லிட்டேன் அந்த வாராகி கூட அவர் எப்படி கனெக்ஷன் ஆனாருன்னு. அது எப்படின்னா அந்த இதில் வந்து ராஜ மாதங்கி மேலே நான் அவங்க விசிட்டிங் கார்டை விற்கணும்னு எனக்கு அறிவுறுத்தந்து நீம் கரோலி பாபா தான். பகவதின்றவங்க தான் எனக்கு இப்போது வந்து ஒரு ஃப்ரெண்டு, அதே சமயத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க. நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, நட்சத்திரம் குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்கும்னு சொன்னேன். அது உங்கள் கர்மாவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் கர்மாலாம் அப்படி நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் போட்டிருக்கேனே ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கர்மாவுக்கும் போட்டிருக்கனே. யாரெல்லாம் சூரிய கர்மாக்காரர்கள், யாரெல்லாம் சந்திர கர்மா, யாரெல்லாம் புதன் கர்மா, உங்களுக்கெல்லாம் யாரால் ஆகும் ஆகாத போகும் எல்லாத்தையும் தான் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கனே. கர்மா தோஷம் நீங்கள் அப்படின்னு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டு. அந்த மாதிரி அதில் போய் பார்த்தீங்களா உங்கள் ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன கர்மான்னு போட்டுக்கிறேன், உங்களுக்கு யாரெல்லாம் ஆனவங்க ஆகாதவங்கன்றதெல்லாம் ஒரே நட்சத்திரக்காக அதெல்லாம் போட்டுருக்கேன் நான் தான். அதில் பார்க்கலாம் நீங்கள். நான் ஒரு குரு கர்மானா இப்போ எனக்கு வந்து நான் உத்திராடம், மிருகசீரிஷம், அஸ்தம் இது வரைக்கும் இருக்கிறவங்க வரும். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரருக்கு யாரால் நல்லது கெட்டதும் நடக்கும்னா விசாக நட்சத்திரம், புனர்பூசம், புரட்டாதி இந்த 3 பேர்னாலையும், அது இல்லாமல் தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னம், இவங்களாலெல்லாம் எனக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கும். இப்போ எங்கள் பையன் தனுசு தான். இப்போ நான் ஆப்போசிட் பார்ட்டின்னு யாரானா ஒரு பங்காளி யாரா சொல்ல போகிறேன், அவங்க சொல்லிட்டாங்களே பிரபஞ்ச ரீதியாக எனக்கு குரு கர்மா, எனக்கு இந்த நட்சத்திரப்படி மட்டும் இல்லாமல் எனக்கு தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னம்னால கூட எனக்கு மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்குதுன்னு இருக்குதே. என் பையனே தனுசு ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே போட்டுக்கிறேன் நான், குரு கர்மாவுக்கு மட்டும் போடல, எல்லாருக்குமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். இன்னும் அதை ஷார்ட்டாக கூட நான் மறுபடியும் எல்லாருக்கும் போட்டு தனியாக ஒரே வீடியோலேயே எல்லா நட்சத்திரம் இது சொல்கிறது கூட நான் ஒன்றா போடுறேன். ஆனால் நான் எதுக்காக அதை தனியாக பார்த்துக்கிறீங்க, அது கர்மா அப்படி. இப்போ நான் சொல்கிற விஷயத்துலலாம் வருதே, இப்போ அதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அரிதான்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அரிதான்றவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போய் ஷீரடியிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து பிரசாதத்தை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு, அனுமன் யாருக்கான புரியுமா, ஷீரடி சாய்பாபாவா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதம் கொடுத்தா என்னான்னு இருக்கும் எல்லாருக்கும். அனுமன் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும், நான் ஏன் மறுபடியும் சொல்லணும், சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஷீரடி சாய்பாபாவுடைய இது ஏன் வரணும்னா, நம்மளை ஒரு மாதமாக கொண்டு வந்துட்டார். அனுமன் தான் நீம் கரோலி பாபான்னு, நீம் கரோலி பாபா தான் அனுமன்னு. அவர் ஷீரடி பாபா பக்தர்னு முந்தானேத் சாயந்தரம் காமிச்சிடுறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஷீரடியிலேருந்து நம்மளுக்கு பிரசாதம் வர மாதிரி பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அது மேட்ரு கூட நட்சத்திரங்குதுன்னு இப்போ சொல்கிற பாருங்க. அரிதான்றவங்க வந்து புனர்பூசம், அவங்க மிதுன ராசி புனர்பூசம். நான் சொன்னேன் இல்லைங்களா, குரு கர்மாவுக்கு
அந்தையே நட்சத்திரக்காரர்களால் நல்லதும் கெட்டதும் நடக்கும்னு எனக்கு 3 இருக்குது. புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இது 3 இருக்குது. அதில் அந்த சீரடியிலேருந்து எனக்கு பிரசாதத்தை அவங்க தானே கொண்டு வராங்க, புனர்பூசம் தானே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த விசிட்டிங் கார்டை எனக்கு ராஜ மாதங்கியாக நினச்சி நான் கும்பிட்றேன். அதில் மேலே வச்சு போய் வச்சேன் இல்லைங்களா, அது நீம் கரோலி தான் வைக்கிறார் அந்த பகவதின்றவங்க விசிட்டிங் கார்டை. ஏன் வைக்கிறாருன்னா, அன்றைக்கி ராத்திரி அந்த பகவதி உடம்புல எடுத்து போயிட்டு வாராகியை இறக்கிடுவார். ஏன் இறக்கிடுவார்னா, அதுக்கு முன்னாடி அந்த வாராகி எனக்கு ஆவாதுன்னு எடுத்து போய் நாங்கள் வச்சிடுறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை உனக்கு வரப்போகுது. அந்த விஷயத்தினால உனக்கு ஒரு ஜலஸோ அல்லது உன் மேலே போட்டியோ அல்லது உன் மேலே ஏதோ எதிர்ப்போ ஒருத்தருக்கு வரக்கூடும். அதை பகவதின்றவங்க சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை கொஞ்சமாவது சொன்னால் தான் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி தான் ஆக வேண்டும்னு பகவதி எனக்கு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி தான் ஆகணும்னு ஆகும்போது எனக்கு அவங்களுடைய ஜலஸோ அல்லது அவங்களுடைய பொறாமையோ அல்லது அவங்களுக்கு என் மேலே அவங்க உடம்புக்குள்ள ஒரு வேளை சுலு ஆத்மா உட்காந்துன்னு இருக்குமோ, அதை பஸ்பம் பண்ணுறதுக்கு தான் பகவதி உடம்புல வாராகி எடுத்து போய் உட்கார வைக்கிறார். எப்படி உட்கார வைக்கிறாருன்னு கேட்டால், அவங்க என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் பண்ணியே இடிச்சிட்டாங்களாம். அதனால் வேண்டி அதுக்கு எதனா அவங்க அம்மா பயப்படுறாங்களாம், அதுக்கு எதனா பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னோம்னா, நீங்கள் வேணால் வாராகி கோயிலுக்கு போயிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க வாராகி அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அவங்க உடம்புல அந்த வாராகி எடுத்து போய் உட்கார வச்சாங்க. அது எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது மட்டும் மேட்ரு கிடையாது. அந்த பகவதின்றவங்களும் மிதுன ராசி புனர்பூசம். இவங்களும் மிதுன ராசி இவங்க நேற்று எனக்கு எட்டுனது இப்போ கொடுத்தாங்க பாருங்கள். 11க்கு கரெக்டாக கொடுக்குறாங்க. இதில் இன்னும் சில கிளிப்ஸ் எல்லாம் காட்டுறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் அபிஷேக். இன்னொரு பெரிய பேர் ஏதோ ஒன்று வருது அபிஷேக்குன்னு வருது. சரிங்களா? அபிஷேக்ன்றது மகாபாரதத்தில் யார் என்று கண்டுபிடிக்கவும். உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களே ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அபிஷேக் என்பது மகாபாரதத்தில் யாருன்னு சொல்லுங்கள். யாருடைய முன்ஜென்மம் அபிஷேக் அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே ஹரிதா, என்னுடைய பிரதரின்லாவுடைய பொண்ணு, அவங்க 2 பேருமே ஆந்திராவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிந்து விஜயவாடா. ஹரிதா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிந்து விஜயவாடா. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிந்து வந்து வாராங்கல்னு நினைக்கிறேன். அவங்க பேர் ஐஸ்வர்யா. அவங்க கல்யாணம் பண்ணிக்கினவர் பேர் சனத்குமார்ன்றவர் வந்து முருகருடைய முன்ஜென்மம். சனத்குமாரர் கோயிலுக்கு தான். சனத்குமாரர் உடனுரை தேவி பேர் சௌந்தர்யா தேவி. சௌந்தர்யா தேவி உங்களுக்கு அந்த எஸ்புதூர்ன்ற இடத்துல, இன்னைக்கு எஸ்புதூர்னு இருக்குது, அந்த இடத்துல சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி கோயில் இருக்குது. அநேகமாக அது சிவலிங்கமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரூபத்தில் நினைக்கிறேன். அங்கே குபேரன் தான் இழந்த ராமாயண போரில் இழந்த மொத்த செல்வத்தையும் அந்த சனத்குமார சௌந்தர்யா தேவிக்கு குபேரன் வரும்போது தான் மீட்டு சென்றார் அப்படின்ற விஷயத்த போன வருஷம் சொல்லி, சனத்குமார சௌந்தர்யா தேவிக்கு தொடர்ந்து 6 மாதம் நான் அவங்க பேர் சொல்லி டெய்லி 108 முறை சொல்லி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா கடனும் தீரும், எல்லா செல்வமும் வரும். உண்மையில் கொஞ்சம் கடன் தீரத்தாங்க செய்தது அந்த விஷயம் நான் சொல்லி. உங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்களான்னு நீங்கள் அவ்வளோ நாள் பண்ணி இருக்க மாட்டீங்க. நான் அந்த சனத்குமார் சௌந்தர்யா தேவி விஷயத்தை சொல்லி, முக்கியமாக நகைக்கடன்கள் நான் சொல்கிறேன். அப்படி கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு இன்னொரு 5 lakhs தேவைப்படுது. அந்த அவ்வளோ நகைக்கடன் தான் நிறைய இருந்துச்சு, எனக்கும் சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி. அதை வந்து அதில் உண்மையிலே அந்த சனத்குமார சௌந்தர்யா இது பண்ணி அந்த நகைகள், அந்த இழந்த செல்வத்தை அனைத்தையும் குபேரன் மீட்டார். அது அந்த இவங்களுடைய பேர் சனத்குமார். இவர் வந்தப்போ இதெல்லாம் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது இது புரிஞ்சுக்கிட்டேன் நான். அடடா, சனத்குமாரர் வராரு, முருகர் இதுன்னு, அதெல்லாம் முருகரும் பெருமாள் ஒன்றுலாம் நான் பேசிக்கிற சமயம் அவங்க வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கள அந்த ஐஸ்வர்யான்றவங்களே சௌந்தர்யா தேவின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஹரிதா, இவங்களுக்கும் எனக்கும் ஒரு இந்த சேனலுக்குமே, இந்த யூடியூப் சேனலுக்குமே ஹரிதாவுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த எங்கள் வீட்டு ஹரிதாவினுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனில் முருகரும் பெருமாளும் இணையிற விஷயம் அங்கேருந்து தான் தொடங்குது. ஒரு விஜயதசமி அன்னைக்கு அவங்க வராங்க. அன்னைக்கு நான் வந்து ஒரு விஜயதசமியும் நம்ம சனிக்கிழமை தழுகு போடுவோம் பார்த்திங்களா, அதுவும் ஒரே நாள் விஜயதசமி. அந்த நம்ம 4வது வாரமோ 3வது வாரமோ தளிகை போடுவோம். அந்த மாதிரி நான் தளிகை போடுறேன். ஆனால் அது கடைசி சனிக்கிழமை அன்றைக்கே விஜயதசமி அன்றைக்கி அவங்க மேலே வராங்க. அப்போ அவங்க மைசூரில் வேலை பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருந்தாங்க? இல்லை மைசூரில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வராங்க. நான் கற்பூர ஆர்த்தி காட்ட போகிறேன். அப்போ கூட சொல்கிறேன், அவங்களுக்கு கூட ஆஸ்திரேலியா போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னியே, நல்லபடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆர்த்தி காட்டுறேன்.
ஒரு 4 டேஸ் கழித்து ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறேன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறோன்னு ஃபிக்ஸ் ஆகலன்னு தான் ஸ்ரீகுமரனில் போயிட்டு அவங்க ஒரு பட்டு புடவை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கல்யாணம் எங்கள் வீட்டில். அதுக்கு நான் ஆஸ்திரேலியா போக போகிறோன்னு கட்டாயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் அந்த பட்டுப்புடவையே அவங்க எடுத்துக்க போகிறதில்ல. அந்த ஸ்ரீகுமரனில் போய் தான் அந்த பட்டுப்புடவையே இது பண்ணுறதுக்கு எடுக்கணும்னு போகிறாங்க. எடுக்கணும்னு சொன்னதும் நான் தான், பட்டுப்புடவையே நீ கண்டிப்பாக எடுத்தாகணும்னு. அவங்க எதேச்சியாக ஸ்ரீகுமரன் போகிறாங்க. அந்த பெருமாளுக்கு கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு தான் நான் சொல்கிறேன் அந்த பட்டுப்புடவை அந்த ஸ்ரீகுமரன் என்னோடய யூடியூப் சேனலு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமாளுக்கு தழுக போகிற சமயம் அந்த ஸ்ரீகுமரன் முருகன் ஆச்சுங்களா, அந்த தழுக போகிறது திருப்பதி பெருமாளுக்காச்சா நம்ம பண்ணுறதுங்க. அந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் நடந்தது பாருங்கள். அதிலிருந்து அந்த முருகனும் பெருமாளும் இணைகின்ற விஷயம் வரும்போதெல்லாம் இந்த ஹரிதான்றவங்க என் கூட கனெக்ட் ஆவாங்க ஏதோ ஒரு வகையில். ஹரின்றது விஷ்ணுவோட பேருன்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு இங்கே மேலே வந்து இதெல்லாம் போட்டது மேலே தான் பந்தியெல்லாம் போட்டாங்க. நிச்சயதார்த்துக்கும் சரி கல்யாணத்துக்கு மேலே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து மாடியிலேயே தான் பந்தி போட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹரிதாவுக்காக போட்டது மாடியிலே டேபிள் சேர்லாம் போட்டு இங்கே நாங்கள் இருக்கிற வீட்லேயே தான் போட்டாங்க. அதில் ஃபுல்லாக அந்த ஐயருங்களே வந்து அதை சமைச்சிட்டு ஐயருங்களே வந்து உங்களுக்கு அதை பரிமாறத்துலேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் பிராமின் தான், அவங்க அபிஷேகன்றவங்களும் பிராமின் தான். அந்த வைணவ நான் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் அந்த வைணவ அவங்க மாமனார் பேர் சுப்பிரமணி. ஆனால் அந்த வைணவ அந்த முருகர் கனெக்ஷன் வந்து நான் விஜயதசமியிலேருந்து இருந்துகிட்டே இருக்குது. அதாவது 2019 அந்த நான் சொல்கிற விஜயதசமி அந்த ஸ்ரீகுமரன் அந்த கதையெல்லாம். ஆனால் தொடர்ந்து ஹரிதான்றவங்களோட வந்து அந்த வைணவ அந்த முருகன் கனெக்ஷன்ன்றது ஜாயின் ஆகிறது மிக்ஸ் ஆகிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதுலேருந்து. அதே மாதிரி ஐஸ்வர்யான்றது வந்து ஃபுல்லாக சனத்குமாரனுடைய அந்த முருகனுடைய முன்ஜென்மம் தான் அந்த முருகர்ன்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஐஸ்வர்யாவுடைய மாமியார் பேர் துர்கை. அவங்களுக்கும் எனக்கும் வேறு மாதிரி ஒரு கனெக்ஷன். சந்தோஷி மாதாவும் துர்கையும் சந்தோஷி மாதா பூஜை பண்ணேன் நான் ரொம்ப. அந்த சந்தோஷி மாதா இதில் இவங்க வீட்டுக்கு வரும்போதே சந்தோஷி மாதா ஒருபொழுது நான் இருக்கிறேன்னா துளி கூட அதில் புளிப்போ கரண்டியோ படாமல் சமைக்கணுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்குறேன். அப்போ நான் அந்த அம்மா சந்தோஷி மாதாவாகவும் துர்கையாவுமே பார்க்குறேன். அந்த அம்மா என் கூட வந்தாங்க திருத்தணியில். இங்கேயே எத்தனையோ வருஷம் காலம் இருந்தேன் பிறந்த காலத்துலேருந்து. அப்போல்லாம் நான் திருத்தணி முருகனுடைய பால் அபிஷேகத்தை பார்த்ததில்ல. ஆனால் அந்த துர்காம்மா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த சமயம்தான் அந்த அம்மா கூட கூட்டின்னு போனோம் 2-3 இடத்துக்குன்றதுனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போகும்போது அந்த அபிஷேகத்துக்கு படம் கட்டிட்டு அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருத்தணி முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நான் கந்தசஷ்டி படிச்சுட்டே இருக்கிறேன். அந்த அம்மா என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தூர் மகிஷாசுர மர்த்தினிக்கிட்டேயும் நாங்கள் போயிட்டு போகிறோம். அந்த அம்மாவுக்கும் எனக்கும் கூட ஒரு பிரபஞ்ச தொடர்பு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி அது ஒரு பக்கம் அப்படி போகுதுங்களா. அவங்களும் புனர்பூசம் சொன்னேன்னா அப்புறம் அந்த பகவதி சொன்னானுங்களா ஆஃபீஸ் அவர் நீம் கரோலி பாபா தான் அந்த விசிட்டிங் கார்டை மேலே வைக்க சொன்னதுன்னு சொன்னானுங்களா. அன்றைக்கி வாராகி அவங்க உடம்புக்கு கொண்டு போயிட்டாங்களா. அவங்களும் புனர்பூசம் மிதனமாச்சுங்களா. இத்தனை நட்சத்திர தொடர்புலாம் இப்படி சொல்லிட்டேன். இப்போது கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பூராடம் நட்சத்திரம் காலையில் 11:11 இவங்க எடுத்துகிட்டு வராங்க இந்த பிரசாதத்தை. இந்த சீரடியிலேருந்து வந்த இந்த பிரசாதம் இது சந்தனமாக இது எடுத்துக்கலாம். இது சந்தனத்தால் இந்த தானே ஊதுவத்தி இருக்குது. இது வந்து சந்தனம் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு வகையில் எல்லா கடவுளுக்குமே இந்த சந்தனம் ரொம்ப தொடர்புடையது. சந்தனம்ன்றது சந்திரனோடு தொடர்புடையது, மனதோடு தொடர்புடையது, சந்தோஷத்தோடு தொடர்புடையது. அந்த மாதிரி நிறைய விஷயங்குது. அதனால் சந்தனத்தை வச்சு தான் நான் உங்களை ஒன்று பண்ண சொல்ல போகிறேன். 59 இருங்க, இதுக்குள்ளே போயிடாதீங்க. அப்புறம் கரெக்டாக எவ்வளோ கனெக்ஷன்ஸ் வருது பாருங்கள். இது என்னதுன்னா கரெக்டாக அவங்க வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது நான் இந்த ஹே முகபத்தான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பார்க்குறேன். இந்த சீரியலை என்னை பார்க்க சொன்னது யாருன்னு கேட்டால் அந்த பகவதி. நான் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க உடம்புல வாராகி ஏற்ற மாதிரி நீம்குரலி பாபா உட்கார வச்சாருன்னு சொன்னேன் பாருங்கள். அவங்க தான் இந்த சீரியலை பாருங்கள், இது கூட அனுபவம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது. இதில் இவர் பேர் ராமன். இது பாருங்கள், இவர் பேர் பாருங்கள் எபிசோட் 5 ராமன். கரெக்டாக நான் இந்த இடம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வராரு. இந்த சீரியலில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வராரு அவர். இந்த சீரியல்லையே ஃபஸ்ட்டு, அதாவது அந்த சீரியலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகுது. இந்த சீரியலில் இப்போ தான் அவர் என்ட்ரு ஆகுறாரு. அப்போ தான் ஹரிதா மேலே வந்து இந்த ஷீரடியினுடைய இது எடுத்துகிட்டு வராரு.
நீம்கரோலி பாபா கனெக்ஷன் இருக்குதுன்றது, சாய்ராம்ன்றதே உங்களுக்கு ராம் கனெக்ஷன் வந்துடுது. ஆனால் நீம்கரோலி பாபா கனெக்ஷன் நான் இந்த தம்னையில் இப்படி வச்சுட்டே இருக்கிற சமயத்துலேயே அவங்க எடுத்துன்னு வரும்போது அந்த ராமன்ன்றவர் அவர் அப்போ தான் சீரியலில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறார். அப்போ ராமன்னு பார்க்குறேன், அட ராமன் வருது நீம்கரோலி பாபா வச்சே நான் நினைக்கிற சமயம்தான் இவங்க ஹரிதா வராங்க. ஹரிதா வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு இப்போ வராங்க பூராடம் நட்சத்திரம் அனுப்பி. கரெக்டாக அந்த சமயத்தில் அவ வர்ற சமயமும் இந்த ராமன்ன்ற அந்த சீரியலில் நான் அவரை பார்க்குற சமயமும் இப்போ கரெக்டாக வந்து என்னுடைய சன் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் 11:11 பார்த்துட்டிங்களா? 11:11 பார்த்தீங்களா? இன்றைக்கி 11:11 சரி டுடேன்றது இருக்குதான்னு தெரியலையே எனக்கு. இங்கே பாருங்கள் டுடேன்னு இருக்குங்களா இங்கே? இங்கே பாருங்கள் டுடேன்னு இருக்குதுங்களா? இன்றைக்கி தான் அந்த 11 இன்றைக்கி இப்போது 11:11 இப்போ 11:11 தான் இவங்க எடுத்துன்னு வர நேரம். 11:11 தெரியும் நம்ம எதுக்கு திரும்ப 11:11 சொல்கிறோன்னு. 11:11 அந்த எங்கள் பையன் பெங்களூர்லேருந்து வீடியோ அனுப்புறது அந்த 11:11க்காக. அவங்க பூனை எல்லாம் அவங்க வளர்க்குறாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு அதுக்கு எப்படி சோனா இது எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஸ்கேனு, குழந்தை வயிற்றில் இருந்தமான ஸ்கேன் பண்ண வச்சு. இப்போ நம்ம பெண்களுக்கு யாருன்னா குழந்தை பிறந்ததானே எப்படி ஸ்கேன் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும். கோயிங் டு லேபர்னு போகிறது, பனிக்கூட உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு போகிறது, அது எல்லாமே ஒரு யாருக்கான ஒரு பொம்பளைக்கு ஒரு டெலிவரி ஆச்சுன்னா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எனக்கு அவன் அமுச்சிட்டே இருப்பான். அதுக்காக அதுங்க 5 ஆயிடுச்சு. இப்போது 2 பூனைக்கு 3க்கு பிறந்து 5 ஆகி அதில் 1க்கு கால் இதுவாக இருந்து அதுக்கு பிசியோதெரப்பி பண்ண சொல்லி இவனே அதை மசாஜ் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிட்டான்னு வச்சுங்க. அதை வந்து 11க்கு அந்த வீடியோ வந்து அவன் இதில் வேறு என்னென்னா இவன் டெய்லி பேச மாட்டான் என்கிட்ட, என்றைக்கோ ஒரு நாள் தான். இன்றைக்கி அதிசயமாக அவள் அதை அனுப்பும்போது 11:11க்கு அனுப்புகிறான். இந்த ரூபமாகவும் நான் பார்க்கலாம். அந்த பூனைங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள். அப்புறம் அதாச்சு நான் ரோட்டில் எங்கன்னா எப்படி இப்போ நம்ம இவருனாவே நம்ம அந்த பறவை பார்க்கணுன்ற மாதிரி இளநீரே யாருன்னா விற்பாங்க. இல்லை நான் பாராகியை நினச்சினானா இளநீர் டிஜிட்டலாவோ வெளியிலையோ எங்கோ ஒன்று கண்ணில் படும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதில் முக்கியமான தேய்பிரை பஞ்சமியில் இளநீரே வாங்கி வச்சு கற்பூர ஆற்றி காமிச்சு குடிச்சிடுவேன் நான். அது கரெக்டாக இப்போ விஜயான்றவங்க போகிறாங்க இல்லைங்களா, 59வது வாராகி விளக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அவர் கரெக்டாக விற்கிறார். கரெக்டாக அவர் வந்து அந்த சிவகுமார்ன்றவர்கிட்ட மழையே வாங்குவேன் நான் அதை. ஏன்னா அந்த வருஷம் வந்து நான் கரெக்டாக முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் அந்த டிஜிட்டலாக சொன்னாலும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஜிட்டலாக தான் வந்தது. ஆனால் டிஜிட்டலுக்கு முன்னாடி கனவில் சந்தனம்னு ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறமா டிஜிட்டலாக சந்தனத்தை பற்றி சிவனுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஜோசியர், யாரோ ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த 11 திங்கள் முடியறதுக்குள்ளே நான் அந்த விஷயத்தை சிவன் கோயிலில் பண்ணணும், பண்ணிட்டா அந்த விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஜோதிடர் ஒரு சேனலில் சொல்கிறார். அது சிவனே தான் நமக்கு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் அப்புறமா வரேன் அந்த விஷயத்துக்கு, அது இன்னொரு நாள் போடுறேன் அந்த விஷயத்துக்கு. இப்போது சந்தனத்தை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்கிறாரு நீம்கரோலி. அதனால தான் இந்த ஊதுவத்தி, சந்தன ஊதுவத்தி இது வந்து வருதுன்னா இதை நான் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி சந்தன பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்துதானா, அந்த சந்தனத்தை எடுத்து ஒரு சந்தனத்தை சத்யசாய் பாபாவான்னு நினச்சிக்கோங்க. ஒரு சந்தனம் 3த்தையும் லைனாக வெத்தலை மேலே வச்சுக்கோங்க, இல்லை சும்மா கூட பிளேட் மேலே வச்சுங்க. ஒரு சந்தனத்தை சத்யசாய் பாபாவாக நினச்சிங்க, ஒரு சந்தனத்தை நீம்கரோலி பாபாவாக நினச்சிங்க, ஒரு சந்தனத்தை ஷீரடி சாய் பாபாவை நினச்சிங்க. வர அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாரையுமே போற்றி சொல்லுங்கள். எல்லாரையுமே போற்றி சொல்லிவிடுங்க. 11 முறை சொல்லிவிடுங்க. எல்லாரையுமே நீம்கரோலி பாபா போற்றி, நீம்கரோலி பாபா போற்றி 11 முறை. ஆனால் 59 முறை ராம் மட்டும் 59 முறை. அது எப்படின்னா ராம் 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 அப்படின்னு, ராம் 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 அப்படின்னா 1, அந்த மாதிரி 59 முறை சொல்லிவிடுங்க.
நீங்கள் எழுத வேண்டியது இப்போ நான் சொல்கிறேன். முதல் முறை இவரை பற்றி நான் போட்டப்பே அதை தான் போட்டேன். மை டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போடணும். 11 முறை மை டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு உங்கள் விருப்பங்கள் நல்லபடி ஆரம்பமாகணும் அப்படின்றதும் ஆரம்பமாக போகுது அப்படின்னும் போடலாம். மை டைம் ஸ்டார்ட்ஸ்ன்னு போட்டுட்டு உங்களுடைய விருப்பங்கள் நல்ல விதமாக தொடங்க போகிறது அப்படின்னும் எழுதி 11 முறை எழுதலாம். இல்லை தமிழில் என்னுடைய வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கப் போகின்றது அப்படின்னு நீங்கள் என்னுடைய வாழ்க்கை புதிதாக சந்தோஷமாக ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு 11 முறை எழுதலாம். 59 முறை ராம் ராம் ராம். இது நான் சொன்னது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணுறீங்க. சந்தனத்தை கனெக்ட் பண்ணுறோம், 3 பாபாவையும் கனெக்ட் பண்ணுறோம், ராம் ராமும் சொல்லுறோம், 59ஐயும் கனெக்ட் பண்ணுறோம். அந்த உங்களுடைய விருப்பங்கள் நல்ல விதமாக தொடங்க போகிறதுன்றத 11 முறை எழுதிடுறீங்க. சரிங்களா? அவள் தான் இது கட்டாயம் நீங்கள் பண்ணுங்கள். எப்படி விஜயா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம சொல்கிறது கனெக்ஷன் கிடைச்சிடுதா? நட்சத்திர தொடர்பையும் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி என்னென்னா நட்சத்திர தொடர்பு உங்கள் வீட்டு இப்போ சில பேருங்கள் என் கூட சம்மந்தப்படும். அந்த மாதிரி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் வீட்லேயே நீங்கள் ரொம்ப வெறுக்கிற ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அவங்க மூலமாக ஏதோ நல்லது நடக்குதையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க மூலமாக பயங்கர கெட்டது நடக்குதையும் பார்க்கலாம். நல்லது நடக்குதுன்னு போயிட்டு அவங்கள கால்லையும் விழ முடியாது. கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள நெட்டி பிடிச்சும் தள்ள முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சுற்றி நடக்கிறத ஒரு மாதிரி தொலைநோக்கு பார்வையோட வடிவேல் சொல்வார்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.